வணக்கம். ஜபை இஜட் ஃப்ரம் ஜவாதுபட்டி புதூர். பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோடு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோடு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதாவது குற்றம் செய்யாமலே ஒரு நாள் சிறையை அனுபவிக்க போகக்கூடிய ஒரு திட்டம், ஒரு புதுமையான ஒரு திட்டத்தை தெலுங்கானா அரசு கொண்டு வந்திருக்கிறாங்க. இந்த மாதம் முதல் வாரத்திலிருந்து செயல்படுத்த போவதாக அறிவிப்பும் வெளியாயிருச்சு. ஹைதராபாத் சஞ்சலாகுடாவில் இருக்கக்கூடிய சென்ட்ரல் ஜெயிலில் இந்த திட்டம் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. வெறும் 500 ரூபா நம்ம கொடுக்கணும். குற்றம் செய்தோம் அப்படின்னா நம்ம எந்த காசு கொடுக்க வேண்டியதில்லை. நீதித்துறை, போலீஸ் துறை எல்லாம் சேர்ந்து நம்மளை தூக்கி உள்ளே போட்டுருவாங்க சிறைத்துறையில். அதனால் நம்ம காசு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இந்த ஒரு நாள் சிறை வாழ்க்கை திட்டத்திற்கு நம்ம காசு கொடுக்கணும். ஒரு 500 ரூபா கொடுத்துட்டு, அது ஏகப்பட்ட புக்கிங் நடந்துகிட்டு இருக்குதான். 500 ரூபா கொடுத்த உடனே டைம் கொடுப்பாங்க போல இருக்கு. காலை அதிகாலையிலே வந்துடணும். வந்த உடனே உள்ளே நுழைஞ்ச உடனே சிறைத்துறை அந்த பிரிவு என்ன பண்ணுறாங்க, நமக்கு உண்டான பேர்லாம் எழுதிக்கிட்டு சட்டையை கழட்டி வச்சுட்டு சிறை கைதிக்கு உண்டான ட்ரெஸ்ஸை போட்டு உள்ளே போக சொல்கிறாங்க. ஒரு சிறை கைதி எப்படியெல்லாம் கஷ்டப்படுவானோ, ஒரு சிறை கைதி எப்படியெல்லாம் இருப்பானோ, ஒரு குறிப்பிட்ட படத்தில் சொன்னாங்க பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் முதல்வன் திட்டம். அதை போல் இது ஒரு நாள் சிறை வாழ்க்கை திட்டம். அது காலைல சாப்பாட்டிலேருந்து மதிய சாப்பாடு, இரவு சாப்பாடு, மற்றபடி இரவு படுக்கிறப்ப ஒரு பாய், ஒரு போர்வை, அது தரையில் தான் படுக்கணும். மற்றபடி சிறை கைதிகள் என்னென்ன கஷ்டங்களை அனுபவிப்பார்களோ அதெல்லாம் பார்க்க விடுவாங்க. அதுக்காக நம்மளை அடிக்க மாட்டாங்க, நம்மளை கஷ்டப்படுத்த மாட்டாங்க. சிறை ட்ரெஸ்ஸை போட்டு உள்ள 500 ரூபாயை வாங்கிட்டு அமுச்சிடுவாங்க. உள்ளே அப்படியே ரவுண்ட் அடிக்க வேண்டிதான் சிறைச்சாலை ஃபுல்லாக. ஒவ்வொரு சிறை கைதிகளும் எப்படியெல்லாம் கஷ்டப்படுகிறார்கள், என்னவெல்லாம் சாப்பிடுகிறார்கள், அவர்களோட உண்மையான நிலை என்ன, உண்மையிலேயே அவர்கள் குற்றம் செய்து உள்ளே வந்தவர்களா, சட்டப்படி உண்மையாக தண்டிக்கப்பட்டவர்களா, அல்லது குற்றமற்ற நிலையில் தண்டிக்கப்பட்டு அவர்கள் சந்தேகத்தின் அடிப்படையில் உள்ளே இருக்கின்றார்களா? இந்த மாதிரி பலவிதமாக நமக்குள்ள ஒரு கேள்வி இருக்குது. இது எப்படின்னு கேட்டிங்கன்னா, தனக்குத்தானே செய்வனை வச்சுக்கிற மாதிரி 500 ரூபாய் கொடுத்து நம்மளே சிறை கைதியாக மாதிரி உள்ளே போகிறது. ஒரு நாள் சிறை வாழ்க்கை திட்டம். இதை ஹைதராபாத் சஞ்சலகுடா தெலுங்கானா அரசு ஏற்பாடு பண்ண போகிறாங்க. இந்த மாதத்துடைய முதல் வாரத்தில் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. இதனால் ஒரு சிறை வாழ்க்கை அனுபவிக்கக்கூடிய சமயத்தில் ஒரு சிறை கைதி எப்படியெல்லாம் என்னென்ன கஷ்டங்களை அனுபவிக்கிறான், எப்படியெல்லாம் அவனுடைய வாழ்க்கை முறை இருக்குது அப்படிங்கிறத ஒரு நாளில் நம்ம முழுமையை பார்த்து விடலாம் முடியாது. ஒரு நாள் வாழ்க்கை அப்படிங்கிறத அனுபவிக்கலாம். அதே நேரத்தில் பிற கைதிகளோடு பேசக்கூடிய ஒரு சூழல், பிற கைதிகள் எப்படியெல்லாம் நடந்து கொள்கிறார்கள், கைதிகளுக்குன்னு சில வேலையெல்லாம் வச்சுருப்பாங்க. சிறை சாப்பாடு, மற்ற சுத்தம் செய்தல், அப்புறம் தோட்டத்தை சுத்தம் பண்ணுறது, இதெல்லாம் வச்சுருப்போம். அதையெல்லாம் நம்ம கலந்து செய்யலாம். ஒரு நாள் சுற்றுலா மாதிரி உள்ளே போயிட்டு அப்புறம் அடுத்த நாள் எப்போ வந்தோமோ அடுத்த நாள் காலையில் அமுச்சிடுவாங்க. இதனால் என்ன பயன் அப்படின்னா, குற்றம் செய்யாத ஒரு வாழ்க்கையை நாம் தேர்ந்து எடுத்துக்கொள்ள முடியும் அப்படிங்கிற ஒரு அடிப்படை தத்துவத்தின் வெளிப்பாடு. அதாவது தடுப்பூசி போடுற மாதிரி எந்த ஒரு நோயாக இருக்கட்டுமே தடுப்பூசி போடுவாங்க. தடுப்பூசினா என்ன, அந்த நோயினுடைய மருந்தை உள்ளே செலுத்துகிறாங்களா? அதெல்லாம் கிடையாது. அந்த குறிப்பிட்ட நோய்க்கு என்ன வைரஸோ அந்த வைரஸே பாடியில் செலுத்துவாங்க. செலுத்துகிறப்ப என்ன ஆகும், அந்த உடம்பு அந்த சில்லித்து கொண்டு அந்த வைரஸை நம்ம வல்கராக ஏற்றக்கூடிய அந்த வைரஸை ஏற்றுக்கும். அப்போ என்ன ஆகுது, அது பழகிடுது. ஓஹோ, இந்த வைரஸ் போல இருக்கு. அப்போ ஆல்ரெடி வெளியிருந்து அந்த வைரஸ் வந்தது, காற்றின் மூலமாக, உணவின் மூலமாக, நம்முடைய செயல்பாடுகளின் மூலமாக வரக்கூடிய சமயத்தில் ஆல்ரெடி அந்த
வைரஸை நம்ம தடுப்பூசியின் மூலமாக உள்ளே ஏற்றிருக்கோம். அப்படிங்கிறப்ப அந்த வைரஸ் வந்தது அப்படின்னா உடம்பு அதை ஏற்றுக்கொண்டு அது என்ன நோயை தரப்போகிறதோ அந்த நோயை ஏற்றுக்கொள்ளாமல், அடப்போயா நீ ஆல்ரெடி இங்கே இருக்கிற, நீ என்னென்ன செய்வ அப்படி எனக்கு தெரியும், எனக்கு ப்ராக்டிக்கல் ஆயிடுச்சு, அதனால் நீ என்னை எதுவும் செய்து விட முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த நம்முடைய உடம்பு என்ன பண்ணும், அந்த வைரஸோட போராடாது, சும்மா சாதாரணமாக விட்டுரும். ஏன்னா ஆல்ரெடி அதான் இருக்குல்ல. அப்படிங்கிறப்ப கண்டுகொள்ளாமல் இருக்கக்கூடிய சமயத்தில் அந்த வைரஸ் எந்த ஒரு வேலையும் செய்தாலுமே உடம்பை அது ஒன்றும் செய்ய முடியாமல் தோற்றுவிட்டு தானாக இறந்து விடும் அந்த வைரஸ். இதுதான் தடுப்பூசியினுடைய ஒரு தத்துவம். அதன் அடிப்படையில் உள்ள சிறைக்குள்ளே போகக்கூடிய சமயத்தில் நமக்கு அந்த எண்ணம் இனி தவறு செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வராது. அது அவர்களுடைய சுதந்திரம் இல்லாத வாழ்க்கை, எவ்வளவு சுமையான வாழ்க்கை, ஒரு சாமானிய மக்கள், ஒரு மனிதன், ஒரு ஆணோ பெண்ணோ அனுபவிக்கக்கூடிய சமயத்தில் அவனுக்கு மீண்டும் நம்ம சிறைக்குள்ளே வரணுங்கிற எண்ணம் வருமா? கட்டாயமாக வராது. அதை பார்க்கக்கூடிய சமயத்தில் எப்பா இனிமேலாம் நம்ம எந்த தவறும் செய்யக்கூடாதுப்பா, நம்ம ஆல்ரெடி ஒரு தவறு செய்யலாம்னு இருந்தோம், உள்ளே பார்த்ததுக்கு பின்னால் தான் தெரியுது. ஒரு பார்க் இருக்குது அப்படின்னா உள்ளே போனோம்னா எங்கே என்னென்ன இருக்குது, நீர் ஊற்று எங்கே இருக்குது, அப்புறம் ஜாக்கிங் பண்ணக்கூடிய அந்த ஐட்டம் எங்கே இருக்குது, எட்டு போடக்கூடிய யோகா கான்செப்ட் மற்ற சோர்ஸை எங்கே இருக்குது அப்படிங்கிறது தெரியும். அது மாதிரி வெளியிலிருந்து பார்த்தா பார்க்கு குழுகுழுன்னு தெரியும், உள்ளே போய் பார்த்தா தெரியும் எந்த அளவுக்கு அது ஒரு இயல்பான ஒரு விஷயத்தை வைத்திருக்கு. அதே போல் சிறை வாழ்க்கை வெளியிருந்து பார்த்தோம்னா என்னமோ ஒன்று குற்றம் பண்ணிட்டு போயிட்டாங்க, ஆனால் அது இருந்து ஒரு நாள் சிறை வாழ்க்கையாக ஒரு சாதாரண ஒரு மனிதன், குற்றம் செய்யாத ஒரு மனிதன் காசு கொடுத்து அதை அனுபவிக்கக்கூடிய சமயத்தில் அவனுக்கு மீண்டும் அந்த எண்ணமே வராது. அப்போ அவன் தவறு செய்யக்கூடிய, குற்றம் செய்யக்கூடிய அந்த எண்ணம் அவனுக்கு இருக்கும் பட்சத்தில் கட்டாயமாக அது அவனை விட்டு சென்று விடும். அப்போ என்ன ஆகுது, புனிதனாக மாறி விடுகின்றான். ஏனாப்பா இனிமே நம்ம தவறு செய்ய வேணாம், எப்படிப்பட்ட விஷயமாக இருந்தாலும் நாம் அனுபவித்து அதை கஷ்டத்தை வெளியில் காட்டிக்கொள்ளாமல் சென்று விட வேண்டும். இங்கு அனுபவிச்சுக்கிட்டு சில கைதிகள்லாம் பார்த்தீங்கன்னா 20 வருஷம் 30 வருஷம் இருப்பாங்க. அவங்கள மாதிரி ஆட்கள்லாம் பேட்டிக்காங்கலாம். அவங்கள மாதிரி ஆட்கள்லாம் நம்ம பேசலாம், பேட்டிகள் நம்ம எங்கே எழுதுவா போகிறோம், அதெல்லாம் ஒன்று. அப்படி கூட சில நபர்கள் உள்ளே சொல்லுவாங்க, சிறை வாழ்க்கை எப்படி இருக்குது, சிறை மனிதருடைய ஒரு செயல்பாடுகள் எப்படின்னு சொல்லிட்டு உள்ளே நுழைஞ்சு இவங்களே 500 ரூபா காசை கொடுத்து வெளியில் ஒரு வாழ்க்கை சிறை, ஒரு நாள் சிறை வாழ்க்கை திட்டம் அப்படிங்கிற ஒரு தலைவரோட புத்தகம் எழுதலாம். ஒரு கைதியினுடைய ஒரு என்னென்ன சொன்னாங்களோ அதை பேட்டி எடுத்து மனதுக்குள் வைத்து கொண்டு இவங்க என்னென்ன எழுதணுமோ எழுதலாம். அப்படிங்கிறப்ப பிறருக்கும் அது பாடமாக அமையும். குற்றம் செய்யாத ஒரு உணர்வு மனதுக்குள் ஏற்பட்டு ஒரு மனிதன் புனிதனாக மாறக்கூடிய ஒரு சூழல் இது இருக்கு. உண்மையிலே இந்த திட்டம் வரவேற்க தகுந்த ஒன்று. பாருங்களேன், இனி வரும் காலங்களில் இதுக்கு மிகப்பெரிய ஒரு கியூவே இருக்கும். வெளியே இருந்துக்கிட்டு பார்க்குக்கு, மிகப்பெரிய பீச்சுக்கு, மற்றபடி தொழில் அருங்காட்சியகம், மற்றபடி மிகப்பெரிய ஒரு இதுக்கு போயிட்டு வர்றதுக்கு ஜாலி, எங்கப்பா போகிற, நான் இது சிறைச்சாலைக்கு போகிறோம்ப்பா அப்படின்னு கூட ஒரு 500 ரூபாய் கொடுத்துட்டு உள்ளே போயிட வேண்டியது. அப்படியே ஜாலியாக என்னென்ன சமாச்சாரம் என்ன அப்படிங்கிறத பார்த்து அனுபவிச்சுட்டு ஒரு நாள் இருந்துட்டு வீட்டுக்கு வந்துட வேண்டியதான். அப்போ கட்டாயமாக ஒரு மனம் கட்டாயமாக பக்குவப்படும், அதில் மாற்று கருத்தே இல்லை. ஏன்னா அங்கே ஆயிரக்கணக்கான குற்றவாளிகள் நம்ம சந்திக்கக்கூடிய சமயத்தில் நம்ம ஒருவர் மட்டுமே அங்கே புனிதனாக மனிதனாக இருக்கக்கூடிய ஒரு சமயம், குற்றமற்றவனாக இருக்கக்கூடிய சமயத்தில் எல்லாரையும் பார்க்கக்கூடிய சமயத்தில் அந்த மனம் பக்குவம் அடையும். அதுதான் அடிப்படை. மனித மனங்கள் பக்குவம் அடைய வேண்டும், குற்றமற்றவர்களாக அவர்கள் வாழ வேண்டும். குற்றம் செய்ய வேண்டிய அவசியம் ஏற்படும் போது அது எவ்வாறு தவிர்க்கப்பட வேண்டும், அப்படியே குற்றம் செய்து உள்ளே வரக்கூடிய சமயத்தை எப்படியெல்லாம் அனுபவிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது. அப்போ நம்ம குற்றம் செய்யாமல் இருந்து விடலாம் அப்படிங்கிற ஒரு மனோநிலை உண்மையிலே பாராட்டக்கூடிய விஷயம். அப்படிப்பட்ட ஒரு மனோநிலை ஏற்பட வேண்டும் என்பதற்காக ஹைதராபாத் சஞ்சலகுடா சென்ட்ரல் ஜெயில் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. உண்மையிலே இது பாராட்டக்கூடிய விஷயம். செயல்படக்கூடிய இதை ஒரு சுற்றுலாவாக செயல்படக்கூடிய சமயத்தில் எப்படிப்பட்ட ஒரு கடுமையான மனம் கூட இலவுகால் மாறி குற்றமற்ற தன்மையை அடையும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ. நன்றி.